வெல்கம் டு குட்டீஸ் கற்பனை உலகம். தெரியாததை அறிவோம். இன்றைக்கி நம்ம தெரியாததை அறிவோம்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வௌவால். கண்கள் இருந்தும் பார்வை தெரியாத ஒரு பறவையாக இருக்குது அப்படின்னா அது வௌவால் தாங்க. ஏன்னா அதுக்கு நைட்டு மட்டும்தான் கண்கள் தெரியும். அதுக்கடுத்தது அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு என்ன அப்படின்னா, இந்த விலங்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆமை. 4 இறகுகள் கொண்ட ஒரு பூச்சி இருக்குதான். அது என்ன அப்படின்னா தட்டாம்பூச்சி. அடுத்தது கரப்பாம்பூச்சி எப்பவுமே நல்ல நீர், அதாவது நன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணியில் தான் வாழுமாமாங்க அதிகமாக. அதுக்கடுத்தது கங்காரு இருக்குது பார்த்திங்களா, அந்த கங்காரு ஒரு டைம் 15 அடி வரைக்கும் தாவக்கூடிய ஒரு தன்மையை உடையது. சிங்கம் தன்னோட குட்டியை 3 ஆண்டுகள் அது கூடவே வச்சு பாதுகாக்குமாமாங்க. பாம்புக்கு காதுகள் இல்லையாமா. நாயோட கேட்கும் திறன் அப்படிங்கிறது மனிதனை விட 40 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் அதைய ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினமாகவே நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது புலியின் பார்வை திறன் பார்த்தோம் அப்படின்னா மனிதனை விட 6 மடங்கு அதிகமாக இருக்குதுங்க. ஒரு புலி உரும்பல் சத்தம் எது வரைக்கும் கேட்கும் அப்படின்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு புலியோட உரும்பல் சத்தம் அப்படிங்கிறது கேட்குமாமாங்க. பன்றி சீனாவில் புனித விலங்காக கருதப்படுகிறது. முட்டையிடும் மிருகம் எது அப்படின்னா பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முட்டையிடும் ஒரு மிருகமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்தது ஒரு தேனி பார்த்தோம் அப்படின்னா, தேனீக்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சமுதாயத்தோட பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனியோட ஆயுட்காலம் 2 மாதம்தான். ஈசல் உயிர் வாழக்கூடிய ஒரு காலம் எவ்வளோ அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஈசல் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரடி பின்புறமாக மரம் ஏறையில் கரடி எப்போவுமே பின்புறமாக தான் மரம் ஏறுமாமாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டீஸ் கற்பனை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.